जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான ஆரத்தியில் முதல் பாடலை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அப்படின்னு கொடுத்த பிடிஎஃப்ல 23வது பக்கம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. பஞ்சாரத்தி அபங் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். எல்லாம் வல்ல குருநாதருடைய அனுக்கிரகம் மத்தியான ஆரத்தியை எல்லாரும் சந்தோஷமாக பாட கற்றுக்கொள்வோம். சாய்ராம். श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. जगत माते राधे कृष्ण माई की जय. ஜெய் சர்க்குருநாதா. பாபாவினுடைய மத்தியான ஆரத்திக்கு நம்ம வந்துட்டோம் பாபாவுடைய கருணையினால். ஸோ மத்தியான ஆரத்தியில் ரொம்ப விசேஷமான ஆரத்தி இந்த கேவுனி பஞ்சாரத்தின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி தான். ஸோ இதே ஆரத்தி தான் காக்கடா ஆரத்தியில் 3 லைனாக இருந்தது. பட் இந்த மத்தியான ஆரத்தியில் 2, 4, 6, 8 லைனாக மாறும். அது 8 லைனாக அது மாறும். ஆகையினால இப்போ மத்தியான ஆரத்தியில் முதல் ஆரத்தி பஞ்சாரத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபங்கம். இப்போ இந்த அபங்கத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடியன் எப்பொழுதும் போல் பாடிடுறேன். அப்புறம் இன்ச்சு டு இன்ச்சாக கற்றுக்கொண்டு திரும்பவும் ஒரு முறை பாடிடுறேன். குருநாதருடைய கருணையினால் கற்றுக்குங்க. மத்தியான ஆரத்தியில் முதல் பாடல் பஞ்சாரத்தி. கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ஜி ஆரதி கரு சாயிஞ்சி ஆரதி கரு பாபாம்ஜி ஆரதி உட்டா உட்டா ஹோ பாந்தவ ஓவாலு ஹாரமதவ சாயிரமதவ ஓவாலு ஹாரமதவ करोनियास्तिर मन बागु गंभीर है ध्यान सायिंचे है ध्यान बागी गंभीर है ध्यान कृष्ण नादा दत्ता साई जडो सिद्ध तुझे पाई सिद्ध बाबा पाई जडो सिद्ध तुझे पाई. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இன்ச்சு டு இன்ச்சாக கற்றுப்போம். நீங்கள் இந்த வீடியோவை கவனிச்சிங்கன்னா சில இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நானே பேனாவால் பிரிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் இதையும் கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அடியன் கொடுத்த பிடிஎஃப்பில் இந்த பாடலை அடியன் பாடும் பொழுது எந்த இடத்துல நான் பிரிக்கிறேனோ அந்த இடத்த ஒரு பேனாவை வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரத்தி. கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரத்தி. திரும்பவும் கரு சாயிஞ்சி ஆரத்தி கரு பாபாம்ச்சி ஆரத்தி. கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரத்தி கரு சாயிஞ்சி ஆரத்தி கரு பாபாம்ச்சி ஆரத்தி. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? பாபா ஆரத்திகளுக்கெல்லாம் தலைச்சிறந்த பஞ்சாரத்தியால் உங்களுக்கு பூஜை செய்கிறோம் அப்படின்றது அர்த்தம். கேவுனி பஞ்சாரதி கரு பாபாஞ்சி ஆரத்தி கரு சாயிஞ்சி ஆரத்தி கரு பாபாம்ச்சி ஆரத்தி. கேவுனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரதி கரு சாயிஞ்சி ஆரதி கரு பாபாம்ச்சி ஆரதி உठा उठा हो बांधव उवालु हारमतव सायिरमतव उवालु हारमतव. उठा उठा हो बांधव उठा उठा हो बांधव ओवालु हा रमाधव ओवालु हा रमाधव साई रमतव ओवालु हा रमतव. இங்கே உட்டா உட்டா ஹோ பாந்தவ தனியாக வருதா, பிரிச்சிருக்கேன். ஓவாலு ஹாரமாதவ அது தனியாக இருக்கும். சாயி ரமதவ
அது தனியாக இருக்குது. ஓவாலு ஹாரமா தே தவ. ஸோ உட்டா உட்டா ஹோ பாந்தவ, உட்டா உட்டா ஹோ பாந்தவ, ஓவாலு ஹாரமாதவ, சாயிரமதவ, ஓவாலு ஹாரமதவ. இப்போ பாடுறேன். கே உனி பஞ்சாரதி கரு பாபாம்ச்சி ஆரதி, சாயி கரு சாயிंची आरती, गरु बाबांची आरती. उठा उठा हो बांधव, उवालू हार मतव, साई रमतव, उवालू हार मतव. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா? பக்த கோடிகளே, விழித்திடுங்கள், விரைந்திடுங்கள், நம் ரமாதேவனுக்கு ஆரத்தி செய்யும் நேரம் வந்துவிட்டது அப்படின்றது அர்த்தம். இங்கே யாரு ரமாதேவன்? ரமானா என்னன்னா ருக்மிணி தேவியை தான் ரமா ரமான்னு சொல்கிறாங்க. தவன் அப்படின்னா அவனுடைய அந்த தேவியினுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்யக்கூடியவன் மாதவன். ஆகையினால தான் இங்கே ராமாதவ அப்படின்றது பாடப்படுது. கருணியா ஸ்ரீகமன बाग गंभीर है ध्यान, साईंचे है ध्यान, बाग गंभीर है ध्यान. இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா, பாபாவை மனதில் ஆழத்தில் நிலை கொண்டு தியானத்தில் பாபாவின் திருவுருவத்தை நிலைப்பெறச் செய்து சாயிநாதனை வணங்குவோம் அப்படின்றது அர்த்தம். கரு நியா ஸ்திர மன, ஸ்திரம்னா ஸ்திரமா உறுதியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கருணியா ஸ்திர மன பாகு கம்பீர ஹே தியான, கம்பீர ஹே தியான அந்த சுவாமியினுடைய திருவுருவத்தை தியானிக்கிறதுன்னு அர்த்தம். சாயிंचे ஹே தியான, பாகு கம்பீர ஹே தியான. करुणिया स्थिर मन, बाग गंभीर है ध्यान, साईंचे है ध्यान, बाग गंभीर है ध्यान. कृष्ण नादा दत्ता साई, जडो सित्त तुझे पाई, सित्त बाबा पाई, जडो सित्त तुझे पाई. साई நீங்கள்தான் பகவான் கிருஷ்ணன், தத்தருடைய மறு அவதாரம். எங்கள் எளிய மனதை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறோம். உங்கள் புனித திருவடிகள் எங்களுக்கு அறிவொளியை வழங்கட்டும் அப்படின்றது அர்த்தம். கிருஷ்ண நாதா தத்தா சாயி, ஓகேவா? ஜடோ சித்த துஜே பாயி, கிருஷ்ணநாதா தத்த சாயி ஒன்றா வரும், ஜடோ சித்த துஜே பாயி தனியாக வருது. சித்த பாபா பாயி, ஜடோ சித்த துஜே பாயி. कृष्णनादा दत्ता साई, जडो सित्त तुझे पाई, सित्त बाबा पाई, जडो सित्त तुझे पाई. இதெல்லாம் வாக்கில் கொஞ்சம் நல்லா வரும், ஆகையினால ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை. ஸோ நீங்கள் இதை நல்லபடியாக பாடலாம். ஃபஸ்ட்லேருந்து அடியன் இந்த பாடலை பாட போகிறேன். केवुनि पंचारती, गरु बाबांची आरती, गरु साईंची आरती, गरु बाबांची आरती. उठा उठा हो बांधव, उवालू हार मतव, साई रमतव, उवालू हार मतव. करुणिया स्थिर मन, बागु गंभीर है ध्यान, साईंचे है ध्यान, बाग गंभीर है ध्यान. कृष्णनादा दत्ता साई, जडो सित्त तुझे पाई, सित्त बाबा पाई, जडो सित्त तुझे पाई. आरती साई बाबा, सौख्यत तार जीवा. இது ரெண்டாவது பாட்டு. நம்ம மொதல் பாட்டு தான் இந்த கிளாஸில் கற்றுக்க போகிறோம். ஸோ இதில் சின்ன சின்ன விஷயம். இந்த கே உனி யா, கே உனி யான்னு பக்கத்தில் யாவுன்னு இருக்கும், அந்த யாவை எடுத்துருங்க, சரிங்களா? கே உனி பஞ்சாரத்தி தான், கே உனி யா பஞ்சாரத்தி வராது. இல்லை இந்த புக்கில் பிடிஎஃப்பில் கே உனி யான்னு இருக்குது, அந்த யா வராது, அதனால் நான் அடிச்சிருக்கேன் பாருங்கள். கரு பாபாஞ்சி ஆரத்தி, இந்த கருன்றது இருக்காது, அந்த கருன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. கேவுனி பஞ்சாரத்தி கரு பாபாஞ்சி ஆரத்தி, இங்கே கருன்றது கிடையாது, நீங்கள் ஆனால் சேர்த்துக்கணும். கரு சாயிஞ்சி ஆரத்தி, கரு பாபாஞ்சி ஆரத்தி.
அவ்வளோதான். ஸோ இந்த பாடலை வந்து ரொம்ப ஈஸியான பாடல் தான், ஒன்றும் சிரமம்லாம் இல்லை. முதல் பாடல் ரொம்ப அழகான பாடல், குரு கிருபையினால் சொல்லி கொடுத்தாச்சு. முதல் பாடலை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம்.